பண்டைய காலத்துல இருந்த மக்கள் இந்த பாறை விரிசல்ல தேங்கி இருந்த தேனெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இங்க பக்கத்துல இருந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவுக்கு தேன் கிடைக்குன்ற காரணத்தினால தேனீய வளர்க்கவும் தொடங்கி இருக்காங்க. பொதுவாகவே ஜார்ஜியாவில் ஹனி ரொம்பவே நல்லா இருக்கும். குறிப்பாக யூனிக்கான ஃப்ளேவர்ஸில் நல்ல குவாலிட்டியில் தேன் இங்கே கிடைக்கும். இங்கே தேன் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே ஜார்ஜியாவில் தேனீ வளர்ப்பில் வளமான வரலாற்றை கொண்டது இந்த ஜார்ஜியா. ஒரு சில இடத்துல டேஸ்டியான பியூரான தேனும் கிடைக்குதுன்றதுனாலே அந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு தேனுக்காக. தேனை இன்னும் பாரம்பரியமான முறையில் பயன்படுத்தி தயாரிக்கிற இந்த உலகத்தில் மிக குறைந்த இடத்துல ஜார்ஜியாவும் ஒரு நாடு. இன்றைய காலகட்டத்தில் காட்டு தேனீ வளர்ப்பு முறைகள் மிகவுமே அரிதாகிடுச்சு.